தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு குடியரசு துணைத் தலைவர் பதவி கிடைத்தால் அனைத்து தமிழர்களுக்கும் பெருமை. சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்காவிட்டாலும் பரவாயில்லை, வேண்டுமென்றே அவதூறாக பேச வேண்டாம் என திமுக எம்பி கனிமொழிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டுமென்றால் எதை வேணாலும் விட்டுக் கொடுப்பீர்கள், அடிமை சாசனம் எழுதி கொடுப்பீர்கள். ஆட்சி அதிகாரம் வருவதற்கு உங்கள் குடும்பம் எப்பொழுதும் அதற்காக வரிந்து கட்டி வேலை செய்யும். நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவரை மரியாதைக்குரிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை உங்களுக்கு வாக்களிக்காவிட்டால் பரவாயில்லை, ஆனால் அவரை அவதூறாக பேச வேண்டாம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அத்தனை தமிழனுக்கு பெருமை. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மக்கள் வெள்ளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர். புரட்சித் தமிழருக்கு அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு. டிஜிபி நியமன பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்பாமல் திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தங்களுக்கு சாதகமானவர்களை டிஜிபியாக நியமிக்க திமுக அரசு முயற்சிக்கிறதோ என்ற சந்தேகம் எழுவதாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற எழுச்சி பிரச்சாரத்தில் புரட்சித் தமிழர் பேச்சு. டிஜிபி ஓய்வு பெறுகின்ற சொன்னால் பணி ஓய்வு பெறுகின்ற பொழுது 3 மாதத்திற்கு முன்பாகவே டிஜிபி நியமிப்பதற்கு மத்திய அரசுக்கு பட்டியல் அனுப்ப வேண்டும். தகுதியான டிஜிபி வருவதற்கு தகுதியான பட்டியலை மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். அப்போ மத்திய அரசு அதுல 3 பேர் தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. அதுல ஒருவரை அந்த மாநில அரசு அந்த டிஜிபி நியமிக்கணும். ஆனா இன்னொரு 10 நாள் தான் இருக்குது. இன்னும் இந்த அரசாங்கம் கும்பகர்ணனை போல தூங்கிட்டு இருக்குது. அந்த டிஜிபி நியமிக்கக்கூடிய அந்த நிலையில் இன்னும் தடுமாறி கொண்டிருக்கின்றது. என்ன என்றே தெரியவில்லை. அவருக்கு சாதகமான வேரை நியமிக்க வேண்டுமோ என்று சந்தேகம் எழுகிறது. நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று மக்களை ஏமாற்றும் உதயநிதி. திமுகவிற்கு முதலீடே பொய்தான் என ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்குடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? ரத்து பண்ணாலும் ரத்து பண்ணல. ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினாரு? நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு சொன்னார். திரு உதயநிதி அவர்களே உங்களுடைய ரகசியத்தை ராணிப்பேட்டையில் வந்து சொல்லிட்டு போங்க, இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி மக்களை எல்லாம் ஏமாற்றுகிறார் என்பதை என்ன பாருங்க. அவள் கொஞ்ச நேரம் பேச்ச கேட்டீங்களா? அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று நம்பி விடுவீர்கள். பேசுவது அத்தனையும் பொய்யை தவிர்த்து வேற எதுவும் பேசுவதில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முதலீடே பொய் தான். அவருக்கு முதலீடு பொய் தான். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தின்படி திமுக ஆட்சியில் ஏழை மக்களுக்கு விலையில்லா வேட்டி சேலைகள் முறையாக வழங்கப்படவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகார். ஏழைகளுக்கான திட்டத்திலும் ஊழல் செய்வதை பொறுத்துக் கொள்ள முடியாது என திமுக அரசுக்கு புரட்சித் தமிழர் எச்சரிக்கை. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தைப்பொங்கல் அன்று எல்லா குடும்பத்தையும் விலையில்லா வேஷ்டி சேலை வழங்கிட்ட திட்டத்தை கொண்டு வந்து சிறப்பாக செயல்பட்டு வந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை முறையாக மக்களுக்கு வழங்கவில்லை என்று நான் அழுத்தம் கொடுத்தேன். அதுக்கு பிறகும் அவள் சரியான நடவடிக்கை எடுக்கல. ஒரு பக்கம் வேஷ்டி கொடுத்தா ஒரு பக்கம் சேலை கொடுக்கறதில்ல, ஒரு பக்கம் சேலை கொடுத்தா ஒரு பக்கம் வேஷ்டி கொடுக்கறதில்ல, பல இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கெல்லாம் விசாரிக்கப்பட்டு இதில் ஏதாவது தவறு நடைபெற்றிருந்தால் மக்கள் துணையோடு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படும் கனிம வள கொள்ளையை தடுக்க வேண்டும். மணல் கடத்தலை காவல்துறையும் வருவாய்த்துறையும் தடுக்காவிட்டால் அதிமுக ஆட்சி அமைந்ததும் தேடி பிடித்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. மாவட்டத்திலிருந்து அண்டை மாநிலத்திற்கு அதிகமா கனிம வளம் கடத்தப்படுது, மணல் அதிகமாக கடத்துறாங்கல்ல.
இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இனி காவல்துறையும் வருவாய்த்துறையும் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து இந்த மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன். அப்படி தடுக்காம இருந்தா எல்லா லாரிகளும் டோல்கேட் வழியா தான் போகுது. அதையெல்லாம் ஒரு காலத்தில் தோண்டி எடுத்து யாரெல்லாம் இந்த காலகட்டத்தில் மணல் கடத்தலுக்கு உதவியாக இருந்தாங்களோ அவர் மீதெல்லாம் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக ஆட்சிக்கு வந்துடும். இன்றைக்கு புதிதாக கட்சி தொடங்குபவரும் நம் தலைவரை போற்றித்தான் கட்சி தொடங்க வேண்டிய நிலை இருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. புதுசா கட்சி தொடங்கினா கூட நம்முடைய தலைவரை போட்டுதான் கட்சி தொடங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள், அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. ஆக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெற நீங்கள் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை தர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியின் மக்கள் கொடுத்த வரவேற்பு இந்த மாவட்டமே அதிமுக கோட்டை என்பதை உணர்த்தும் வகையில் இருந்தது. விடியா திமுக அரசால் ராணிப்பேட்டையின் வளர்ச்சி தடைப்பட்டுள்ளதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. மக்களை வஞ்சிக்கும் கொடுங்கோல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி மக்களுக்கான நல்லாட்சியை மலர செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் 36வது நாள். இன்று காஞ்சிபுரம் மாவட்ட மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியை சேர்ந்த தொழிலதிபர் சிவக்குமார் மற்றும் திமுக, காங்கிரஸ், தவேக கட்சி தொண்டர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்கள் சிறப்பாக மக்கள் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அறிவுறுத்தல். சென்னை ராயப்பேட்டையில் 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய 17 வயது சிறுவன் சிக்கினார். சிறுவன் மீது ஏற்கனவே திருட்டு வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது பாலியல் வன்கொடுமை வழக்கிலும் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே 17 வயதுடைய பள்ளி மாணவியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்த நிலையில் மாயம். சிறார் திருமணத்தை தடுக்காத அமைச்சர் கீதா ஜீவனின் சமூக நலத்துறையின் அலட்சியத்தால் மாணவியின் கல்வியும் எதிர்காலமும் சிதைந்த அவலம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே 14 வயது மன வளர்ச்சி குறைந்த பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பை காக்க நடவடிக்கை எடுக்காமல் விளம்பரத்தில் மட்டுமே திளைக்கும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ஆட்டோவில் சென்ற 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் பிளேடால் அறுத்த கொடூர இளைஞரிடமிருந்து தப்பிக்க ஓடும் ஆட்டோவிலிருந்து குதித்த மாணவி. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சந்தி சிரிப்பதால் மாணவிகளுக்கு எங்குமே பாதுகாப்பற்ற நிலையே தொடர்வதாக பெற்றோர்கள் அச்சம். ஈரோட்டில் மன வளர்ச்சி குன்றிய பள்ளி மாணவனை தாக்கி இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட காமுகன் போக்சோவில் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு பேருந்தில் அழைத்து சென்றபோது போலீசுக்கு டிமிக்கி கொடுத்து போக்சோ குற்றவாளி தப்பியோட்டம். குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் தப்பவிட்டு திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உள்ளிட்ட 4 பேர் பிடிபட்ட நிலையில் 6 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் ஏவல்துறை செயலிழந்துள்ளதால் தமிழகத்தில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் வாழ்க்கைக்கு உலை வைப்பதாக பெற்றோர்கள் வேதனை. சென்னை கண்ணகி நகர் மற்றும் இந்திரா நகர் பகுதிகளில் 10 கிலோ கஞ்சாவுடன் மேற்கு வங்கத்தை சேர்ந்த 2 சிக்கினர். தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் கஞ்சா விற்பனையில் உலக அரங்கின் தலைநகரமாக சென்னை மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் கூவம் ஆற்றின் கரையோரம் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக 170 போதை மாத்திரைகளுடன் சுற்றித் திரிந்த இளைஞர் பிடிபட்டார். போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்று விளம்பரம் செய்யும் முதல்வரே, போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிற்கு எப்படி வருகிறது என்று மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை அடுத்த பரதேசிப்பட்டியில் சட்டவிரோதமாக ஸ்கேன் செய்து பெண் சிசுக்களை அழிப்பதாக கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் புரோக்கர்கள் 5 பேர் மற்றும் மருத்துவர் ஒருவர் சிக்கினார். சட்டவிரோத செயல்களை கண்காணிக்க வேண்டிய காவல்துறையும் உளவுத்துறையும் ஸ்டாலின் ஆட்சியில் செயலிழந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 8 வயது மகளை சூடு வைத்து கொடுமைப்படுத்திய கொடூர தாய் மற்றும் அத்தை சிக்கினர். வீட்டில் சூடு வைத்ததாக சிறுமி அப்பகுதியில் இருந்தவர்களிடம் கூறியதை அடுத்து கொடூர செயல் வெளிச்சத்திற்கு வந்தது. திருவண்ணாமலை அருகே அரசு பேருந்தின் கதவை மூடாமல் அதிவேகமாக ஓட்டிய ஓட்டுநரின் அலட்சியத்தால் பேருந்திலிருந்து தவறி விழுந்த 11 வயது மாணவன் பரிதாபமாக பலி. அரசு பேருந்தின் கதவுகள் செயல்படவில்லை என கூறப்படும் நிலையில் பேருந்துகள் கண்காணிப்பில் அலட்சியம் காட்டும் ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை அமைச்சருக்கு மக்கள் கடும் கண்டனம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சாலையை கடக்க முயன்ற தம்பதி மீது அரசு பேருந்து மோதி விபத்து. மனைவி கண்முன்னே கணவர் உயிரிழந்த பரிதாபம். சென்னை புளியந்தோப்பில் உணவகத்தில் உணவு வாங்க சென்ற வழக்கறிஞரை வெளியேற கூறி உணவகத்தை மூட கூறிய ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை தட்டி கேட்ட வழக்கறிஞரை ஆபாசமாக பேசியதுடன் செல்போனை பறித்து உடைத்து அராஜகம். வழக்கறிஞர் ஒருவரையாவது லாக்அப் மரணம் செய்வோம் என கூறிய காவல்துறையின் குரூர பேச்சுக்கு வழக்கறிஞர்கள் சங்கம் கடும் கண்டனம். கீழ் செயல்படும் இந்த காவல்துறை வழக்கறிஞர்களிடமே சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் பொதுமக்களிடம் எந்த மாதிரி ஈடுபடுவார் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. வழக்கறிஞர் ஒருவரையாவது நாங்கள் லாக்அப் செய்வோம் என்று சதீஷ் அவர்களை வேனில் ஏற்றிய அந்த கொடூர செயலை கண்டித்துதான் இன்று நாங்கள் இன்று பத்திரிகையாளரை சந்தித்திருக்கோம், உயர் அதிகாரியை சந்தித்திருக்கிறோம். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாட வீட்டிலேயே நாட்டு வெடிகுண்டு தயாரித்த போது வெடித்ததில் 3 பேர் படுகாயம். வீட்டிலிருந்து சிறுத்தை நகங்கள் மற்றும் வெடிமருந்து கைப்பற்றப்பட்ட நிலையில் இத்தனை நாட்களாக நடந்த வனவிலங்குகள் வேட்டையை ஸ்டாலின் அரசின் வனத்துறையும் காவல்துறையும் கண்டுபிடிக்க திறனற்று இருந்தது வெட்கக்கேடானது என மக்கள் விமர்சனம். பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறையை உருவாக்க வலியுறுத்தி செப்டம்பர் 12ஆம் தேதி சென்னையில் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என தமிழக ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் அறிவிப்பு. நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் கூட்டுறவுத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு என்ற பெயரில் ரேஷன் கடை ஊழியர்களை மிரட்டுவதை கண்டித்து போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. என்ஜினியரிங் பொதுப்பிரிவு கலந்தாய்வு நிறைவு பெற்ற நிலையில் 42,000 காலியிடங்கள் உள்ளன. 292 கல்லூரிகளில் 50% சீட் மட்டுமே நிரம்பியுள்ள நிலையில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான துணை கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது.
திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 1.5 வயது குழந்தையை கடித்து குதறிய வெறி நாயை விரட்ட முயன்ற பாட்டியை கடித்த நாய். ஸ்டாலின் மாடல் அரசு தெரு நாய்களையும் வெறி நாய்களையும் கட்டுப்படுத்த தவறியதாக கடும் குற்றச்சாட்டு. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரே நாளில் 4 குழந்தைகள் நாய்க்கடி பாதிப்பால் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. தெருநாய்கள் தொல்லை குறித்து பல்வேறு புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ள போதிலும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் விளம்பர விடியா அரசால் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டத்தில் தெரு நாய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ள நிலையில் நாய்க்கடியால் 23,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்பு. ஸ்டாலின் மாடல் அரசின் அலட்சியத்தால் கோவை அரசு மருத்துவமனையில் கடந்த 7 மாதங்களில் மட்டும் நாய்க்கடிக்கு 9,738 பேருக்கு சிகிச்சை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையத்தில் அரிவாளை காட்டி மிரட்டி பணம் பறித்ததோடு நீண்ட வீச்சரிவாளுடன் தரையில் உரசியபடி சென்று வீடியோ வெளியிட்ட இளைஞர் பிடிபட்டார். சிறையில் இருப்பவரை பார்க்க சென்றபோது சிறைச்சாலைக்குள் எடுத்த வீடியோவையும் சமூக வலைதளத்தில் பகிர்ந்ததை கூட கண்காணிக்க திறனில்லாமல் இருக்கும் ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை மற்றும் காவல்துறை மீது மக்கள் கடும் அதிருப்தி. தமிழகத்தில் காலியாக உள்ள 106 கல்லூரி முதல்வர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் அரசு கல்லூரி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். கல்லூரி பேராசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றாமல் விடியா திமுக அரசு காலம் தாழ்த்தி வருவதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கல்லூரி ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. கல்வி இயக்குநராக அரசு கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியரே நியமிக்கப்பட வேண்டும். அரசு கல்லூரியிலே ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். நிரந்தர அடிப்படையிலே அரசு கல்லூரியிலே காலியாக இருக்கக்கூடிய 106 முதல்வர் பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் உள்ளிட்ட 25 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழாவின் 8ஆம் நாள் நிகழ்வு. வெள்ளை சாத்தி கோலத்தில் எழுந்தருளிய சுவாமி சண்முகரை அரோகரா முழக்கத்துடன் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கரூரில் ரயில்வே தண்டவாளம் அருகில் பொறியியல் கல்லூரி மாணவரின் உடல் பாதி எரிந்த நிலையில் மீட்பு. தீய சக்தி திமுக ஆட்சியில் காவல்துறையின் செயலற்ற தன்மையால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதால் வெளியில் நடமாடவே மக்கள் அச்சம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 73,840 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 9,230 ரூபாயாக நிர்ணயம். மகளிரை தொழில் முனைவோராக்க 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கும் திட்டத்திற்காக பட்ஜெட்டில் 225 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக அறிவித்தும் இதுவரை திட்டத்தை செயல்படுத்த அரசிடமிருந்து அனுமதி கிடைக்காததால் சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் தவிப்பு. திட்டம் எப்போது துவக்கப்படும் என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் விளம்பரத்திற்காக திட்டத்தை மட்டும் அறிவித்துவிட்டு ஸ்டாலின் விளம்பர ஷூட்டுக்கு சென்று விட்டாரா என்று விமர்சனம். தொடக்க கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு நிலவும் சம்பள முரண்பாடு பிரச்சினையை 3 மாதங்களில் தீர்க்கப்படும் என்று குழு அமைத்து 33 மாதங்களை கடந்துவிட்டதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற அரசை கண்டித்து வருகிற செப்டம்பர் மாதம் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் ஆசிரியர்கள் அறிவிப்பு. காக்கா ஆழியை அழிப்பதில் நீர்வளம் மீன்வளத்துறைகள் ஒத்துழைக்கவில்லை என தமிழ்நாடு சதுப்பு நில ஆணையம் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் குற்றச்சாட்டு. தென் அமெரிக்க மசல் எனப்படும் காக்கா ஆழி வெளியிடும் துர்நாற்றம் உடைய கசடுகளால் இறால், மீன் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரிகள் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அவலம்.
நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடன் வசூலிக்க சென்ற நிதி நிறுவன ஊழியர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்தவர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. கட்டாய கடன் வசூல் தடை சட்டம் வெறும் காகிதத்திலேயே முடங்கி கிடப்பதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்துள்ள வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அறிவிப்பு இல்லாத மின்வெட்டால் பொதுமக்கள், குழந்தைகள் அவதி. அதிமுக ஆட்சியில் மின் மிகை மாநிலமாக இருந்த தமிழகத்தை விடியா திமுக அரசு மின்வெட்டு மிகை மாநிலமாக மாற்றியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழையிலும் சகதியிலும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததற்கான ஊதியத்தை தராமல் ஏமாற்றுவதாக 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிய பெண்கள் கண்ணீர். ஊதியத்தை வழங்காமலேயே வழங்கியதாக அலுவலர்கள் கூறியதால் திருப்பத்தூர் ஒன்றிய அலுவலகத்தில் கருவேல்குறிச்சி பகுதி பெண்கள் திரண்டு புகார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கவுஞ்சி கிராமத்திலிருந்து அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் வராததால் உயிரை காப்பாற்ற அதிவேகத்தில் வந்த தனியார் வாகன ஓட்டுநர். விபத்து ஏற்பட்டாலோ அல்லது கர்ப்பிணி பெண்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவோ உரிய நேரத்தில் 108 ஆம்புலன்ஸ் கிடைப்பதில்லை என்று மக்கள் வேதனை. சென்னை அரும்பாக்கத்தில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 27 பேரிடம் 48,50,000 ரூபாய் பெற்று போலி நியமன ஆணை வழங்கிய தந்தை, மகள் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சி நிர்வாகத்தில் நடைபெறுகிற முறைகேடுகளுக்கு இணையாக தனி நபர்களும் அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் பறித்து மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஐனாவரத்தில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக சுமார் 4 கிலோ குட்காவை பதுக்கி வைத்திருந்த மத்திய பிரதேசத்தை சேர்ந்த 3 பேர் பிடிபட்டனர். நிர்வாகத்திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகரில் திரும்பிய பக்கமெல்லாம் மக்களின் உயிரோடு விளையாடும் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. குஜராத் மாநிலத்தில் உள்ள அம்ரேலி கடற்பகுதியில் 3 படகுகள் மூழ்கியதில் 11 மீனவர்கள் மாயம். மாயமான மீனவர்களை தேடும் பணி தீவிரம். அணு ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு மணிக்கு 29,000 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து சென்று இலக்கை தாக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணையான அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றி. ஒடிசாவின் சந்திப்பூர் தளத்தில் நடைபெற்ற சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய பாதுகாப்பு படையினருக்கு கூடுதல் வலிமை சேர்த்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இந்தியா, சவுதி அரேபியா இடையே இருதரப்பு கடல்சார் உறவுகளை மேம்படுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையே கூட்டு நடவடிக்கை குழு ஏற்படுத்தி கப்பல் போக்குவரத்து, கடல் வணிகம் உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்பட திட்டம். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள குளத்தில் நீராடிய ஒரு சிறுமி மற்றும் 5 சிறுவர்கள் என 6 குழந்தைகள் பலி. நீரில் மூழ்கிய குழந்தையை காப்பாற்ற முயன்ற சிறுவர்கள் ஒருவர் பின் ஒருவராக தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். காங்கோவில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 140 அப்பாவி பொதுமக்கள் பலியான பரிதாபம். ருவாண்டா ராணுவத்தினரின் உதவியோடு ஆயுத குழுவினர் வெறியாட்டம் ஆடியதாக காங்கோ மக்கள் ஆவேசம். ஆப்கானிஸ்தானின் மேற்கு ஹெராத் மாகாணத்தில் புலம்பெயர்ந்தோர் பயணித்த பேருந்து லாரி மீது மோதி விபத்து. பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 17 குழந்தைகள் உட்பட 79 பேர் உடல் கருகி உயிரிழந்த பரிதாபம். இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% இறக்குமதி வரி வரும் 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ள நிலையில் இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெய்க்கு 5% தள்ளுபடியை அறிவித்த ரஷ்யா. இந்தியா, ரஷ்யா இடையிலான வர்த்தகம் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் ரஷ்ய சந்தை இந்தியாவுக்கு எப்போதும் திறந்திருக்கும் என்றும் ரஷ்ய தூதரக அதிகாரி அறிவிப்பு.
கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்திய வீரர் ஆனந்த்ஜித் சிங் நருகா தங்கப்பதக்கம் வென்றார். குவைத் நாட்டின் வீரரை 57க்கு 56 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி அசத்தல். விக்ரம் அனுஷ்கா நடித்துள்ள காதி படத்தின் 2வது சிங்கிள் வெளியானது. படத்தின் ட்ரெய்லர் அண்மையில் வெளியான நிலையில் செப்டம்பர் 5ஆம் தேதி படம் வெளியாகும் என்று படக்குழு அறிவிப்பு.